அத்தனை இயக்கம் அத்தனை பேரை போட்டாச்சு வாங்க இங்க வந்து எங்களுக்கான நீதியை கொடுங்க, ஒரு தம்பி செத்து போயிட்டா வாங்கன்னு சொல்றோம். இதுக்குமே வரலாற்று நீங்களா எதுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சீங்க, நீங்களா எதுக்கு அமைப்பு ஆரம்பிச்சீங்க, நீங்களா எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னே தெரியல. ஒரு சமுதாயத்துல ஒரு பிரச்சனை, நமக்குண்டான பிரச்சனைக்கு அந்தான தீர்வுகளே கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க இயக்கம்? இங்க இருக்கிற தலைவர்களா இவ்வளவுதான் தலைவர்களா? நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு பையன் லாக்அப் டெத் அடிச்சு பழனி பாபா மாணவி சாயின் பாத்திமா தாரிக் தமிழ்நாடு முன்னுரிமை கட்சி தலைவர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அனைத்து என் தூக்குடி உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம். என் தம்பி ஆகாஷ் அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம். உண்மையிலே இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் தானா அப்படின்ற போது ரொம்ப வேதனையா இருக்கு. அத்தனை தலைவர்கள் அத்தனை இயக்கம் அத்தனை பேரை போட்டாச்சு வாங்க இங்க வந்து எங்களுக்கான நீதியை கொடுங்க, ஒரு தம்பி செத்து போயிட்டா வாங்கன்னு சொல்றோம். இதுக்குமே வரலாற்று நீங்களா எதுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சீங்க, நீங்களா எதுக்கு அமைப்பு ஆரம்பிச்சீங்க, நீங்களா எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னே தெரியல. ஒரு சமுதாயத்துல ஒரு பிரச்சனை, நமக்குண்டான பிரச்சனைக்கு அந்தான தீர்வுகளே கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க இயக்கம்? இங்க இருக்கிற தலைவர்களா இவ்வளவுதான் தலைவர்களா? நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு பையன் லாக்அப் டெத் அடிச்சு 50 நாளா 60 நாளா வந்து அந்த பையனோட இன்ன வரைக்கும் அவனுடைய உடம்பு வாங்காம இருக்கு. அந்த தாயினோட வேதனையை நினைச்சு பாத்தீங்களா? இப்ப கூட வரலாம்னா என்ன வந்து நீங்க வந்து இத்தனை நாள் தேர்தலுக்கெல்லாம் சரி ஒரு சாக்கு சொன்னீங்க, நாங்க இவங்களுக்கு வாக்கு வாங்க போறோம், அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க போறோம், தேர்தல் நேரம் நாங்க வர முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கும் வந்து இந்த தம்பிக்கு வந்து நீங்க வந்து நீதி கிடைக்கிறதுக்காண்டி வரலாம், ஒரு பிரயோஜனம் இல்ல. தயவு செய்து நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இயக்க ஆரம்பிச்சு என்ன செய்ய போறீங்க இந்த மக்களுக்கும் தெரியல. ஒரு பையன் உயிர் போயிருக்கு. இந்த நேரத்துல நான் சொல்றேன், போன ஒரு மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு பிப்ரவரி மாசம் ஒரு கல்யாணம் இந்த இடத்துல ஒரு ராம்நாட்ல ஒரு கல்யாணம். அப்ப வந்து எனக்கு வந்து கல்யாணத்துல அழைப்பு தெரிவிச்சிருந்தாங்க, அக்கா நீங்க வரணும். என்னால வர முடியாத சூழ்நிலை. தென்காசியில அதே நம்ம தேவேந்திர உளவியலாளர் சமூகத்துக்கு கல்யாணம், அங்க போயிருந்தேன். அங்க நீங்க வர முடியல, வாகன பிரச்சனையாயிருச்சு. அப்ப இந்த தம்பி ஆகாஷ் தம்பி என்னை கேட்டிருக்கு, அக்கா எப்ப வருவாங்க, அக்காவோட நான் புகைப்படம் அக்காட பேசணும். உண்மையில இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் தம்பியை நான் நினைச்சு பார்ப்பேன் வந்து பேசுவேன்னு நினைக்கல. அன்னைக்கே வந்து நான் பார்த்திருக்கணுமே எனக்கு இப்ப தோணுது. உண்மையில வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. காவல்துறை திருப்பி வந்து நம்மளுடைய பிரச்சனை, நம்ம தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு 60 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம உரிமையை கேட்டா அடிக்கிறாங்க, உரிமையை கேட்டா இப்படித்தான் நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை. நம்மளுடைய இளைஞர்கள்லாம் சரியாயிட்டாங்க, இனிமே நம்மளுக்கு ஏத்து கேள்வி கேட்போம் நம்ம அப்படின்றது ஒரு சூழல வந்துட்டாங்க. நம்ம அண்ணன்மார்கள் நீங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். இனிமையாச்சும் நம்ம வந்து தயவு செய்து நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய இனத்துக்கான பிரச்சனைகளா, தயவு செய்து நம்ம சமுதாயத்துக்கான பிரச்சனைகளா நம்ம நின்று பேசணும். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அப்ப தியாகி இமானுவேல் சேகர்ல இருந்து அப்பா பசுபதி பாண்டியில இருந்து பழனி பாபா குரல் கொடுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற இறந்த ஆகாஷ் தம்பி வரைக்கும் ஒவ்வொரு தம்பி நம்ம சமுதாயத்துக்காக நின்றவர் தான். அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, அந்த தம்பி எவ்வளவு வலிகள் வேதனைகளா இருக்கும். ஒரு நிமிஷம் சொல்லி அந்த பையனை சொல்லி நீங்க அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் நாங்க திருப்பி அதான் சொல்றோம், எங்க சமுதாயத்துல எங்க தம்பி தப்பு செஞ்சா அதுக்குண்டான தண்டனையை நாங்களே வாங்கி கொடுப்போம். அதுக்கு அத்தனை தலைவர்கள் இருக்கும். கண்டிப்பா காவல்துறையை நாங்களே ஒப்படைக்கிறோம். மதுபானம் அரைஞ்சானா இல்ல வந்து புகைப்பிடிச்சானா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா நாங்களே கொண்டு வந்து சேர்ப்போம். ஆனா நீங்க லாக்அப் டெத் எந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு இவ்வளவு தைரியம் வந்து காவல்துறைக்கு வருதுன்னா அப்ப அரசு உங்க கையில அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு இவ்வளவு செய்றீங்களா? இனியும் நாங்க விட மாட்டோம். திருப்பி வந்து நாங்க இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை பண்ணி நாங்க இவ்வளவு நிக்கிறோம்னா இது எல்லாம் இங்க பெரும் மானாமதுரையே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு பெருவாரியான கூட்டம் இங்க வரும். அத்தனை சமுதாய இயக்க தலைவர் இங்க வருவாங்க. ஒரு சமுதாய பிரச்சனை மட்டும் இதை முடிக்க மாட்டோம். எல்லா தமிழ் குழு பிரச்சனையா இருந்து இந்த இடத்துல ஆகாசுக்கு ஒரு நீதி வேணும். நீதி வர வரைக்கும் இறுதி வரை போராடுவோம். இது பழனி மாமா மாணவர்கள் சார்பாகவும் பழனி மாமா மாணவி சார்பாகவும் கண்டிப்பா நான் இது வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு அவருக்கு உண்டான காவல்துறைக்கு உண்டான நீதி வேணும். அதே மாதிரி காவல்துறையில நீங்க என்ன பண்ணீங்க, எங்க தம்பிகளை எவ்வளவு கொடூரம் பண்ணீங்க, அதுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பா வழங்கப்படும். கைது செய்யப்படும். கைது செய்ய வரை நாங்கள் ஓட மாட்டோம். அதுவரை எங்கள் தேவேந்திர உளவியலாளர் சமூகம் மட்டுமல்ல அத்தனை தமிழ் குடி சொந்தங்களும் ஒன்று சேரும், ஒன்றுபடுவோம். ஆகாசின் படுகொலைக்கு வென்று முடிப்போம். நன்றி. கிடைக்குமானா கிடைக்காது. நிச்சயமாக வந்து இப்படி நம்ம வந்து திருடங்கையில் ஆட்சி கொடுத்துட்டு எனக்கு நீதி வழங்குனா நீதியே கிடைக்காது. அதனால நாம இந்த தம்பியை இழந்தது போல இனியும் நாம் வந்து இழக்க கூடாது. அதை தடுப்பதற்கு நாம் அனைத்து கிராமங்களிலும் தம்பிக்காக ஒரு எதிர்ப்பை வந்து
ஆங்காங்கே பதிவு பண்ணால் இன்னி கொஞ்சம் அந்த போராட்டம் வந்து வலுவாகும். ஆனால் அதற்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த திராவிட சர்க்கார் பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருக்க அதிகாரி பூரா எப்படி இருக்கான்னா, நம்ம வரிப்பணத்திலே வந்து சம்பளத்தை வாங்கிட்டு அவனுக்கு வந்து நம்மளே அடித்து கொள்றான் அப்படின்னா அப்போ எப்படி எங்கே போகுது? நம்ம யாரை நம்பி வாழ்வது? அதனால இந்த திருடர்களை நாம் வந்து ஒடுக்குவதற்கு நம்முடைய ஒற்றுமையான பலம் மட்டுமே அதை சாதிக்கும். அதனால இந்த 16 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவர்களை தூக்கணும். அப்படி தூக்கில் தொங்க விட்டா தான் இந்த மாதிரி சம்பவம் வந்து இனி நடக்காது. அதனால நாம் எல்லாரும் வந்து என்ன செய்யணும், நம்ம ஒரு இதை நாம் வந்து முயற்சி பண்ணி நாம் ஒற்றுமையுடன் இதை போராடுவதற்கு, நாம் வெற்றி பெறுவதற்கு, அந்த தம்பியினுடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் அவருக்கு இந்த புகழை சேர்ப்பதற்கு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இதற்கு உதவியாக இருக்கின்ற அத்தனை பேர்களையும் மனதார அவர்களை பாராட்டி நமக்கு நீதி கிடைக்கிற வரை போராட வேண்டும். அந்த போராட்டத்திற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சிபிசிஐடி போலீஸுடைய விசாரணை காலம் வந்து 60 நாட்கள் தான். இன்னைக்கு 57 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா இதுவரைய சிபிசிஐடி போலீஸ் வந்து குற்றவாளிகளை அடையாளம் காட்டியும் முதல் தகவல் அறிக்கையில கூட எஃப்ஐஆர்ல கூட பேரை சேர்க்காம அலட்சியப்படுத்துறாங்க. அந்த அலட்சியப்படுத்துறதை கூர்மையாக இந்த கண்டன உரையில் கூர்மைப்படுத்தி பேச வேண்டுகிறோம். குற்றவாளிகளை எஃப்ஐஆர்ல கூட பேர் சேர்க்காமலும் கைது செய்யாமலும் போராடக்கூடிய மக்களை அலட்சியப்படுத்துவதை இந்த போராட்டத்துடைய முதன்மையான பிரச்சனை. 57ஆம் நாள் போராட்டம் வெல்லட்டும். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தம்பி ஆகாசுக்கு வந்து நம்மை சார்ந்திருந்தார்கள். நம்மை வந்து உயர்ந்த குடி என்பதை வந்து நிரூபிக்கும் இருந்துச்சு. ஆனா இந்த காலப்போக்குல இந்த திராவிட சர்க்கார் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த சமுதாயமே அத பல்வேறு வகையில் இவர்கள் ஒன்று சேரக்கூடாது என்று முதலில் இந்த விவசாயத்தை